மீரியபெத தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவால் பாதிக்கப்பட்டு மாக்கந்த முகாமில் தங்கியுள்ள மக்களை சந்திப்பதற்காக பண்டாரவளை தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்று பிற்பகல் சென்றிருந்தார். தமக்கான வீட்டு திட்டத்தை நிறைவேற்றுமாறு கோரி மீரியபெத மக்கள் நேற்று பண்டாரவளையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தனர். இந்த விடயம் அனர்த்த முகாமைத்துவ நிலைய அதிகாரிகளை மாக்கந்த முகாமிற்கு அழைத்து இன்று பிற்பகல் 2 மணிக்கு கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதாக நேற்று போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு உறுதியளித்திருந்தனர். இதற்கமைய இன்று பிற்பகல் பண்டாரவளை தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டர் H. குணரத்ன மாக்கந்த முகாமுக்கு சென்றிருந்த போதிலும் அனர்த்த முகாமைத்துவ நிலைய அதிகாரிகள் அங்கு சமூகம் அளித்திருக்கவில்லை. அனர்த்த முகாமைத்துவ நிலைய அதிகாரிகள் கலந்துரையாடலுக்காக வருகை தராமைக்கான காரணத்தை தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூறிய போதிலும் மக்கள் அதனை ஏற்க மறுத்தனர். இன்று பிற்பகல் 2 மணிக்கு இந்த இடத்திற்கு வருகை தந்து தற்போது காணப்படும் சூழ்நிலை குறித்து அனைவரையும் தெளிவுபடுத்தப்பட உள்ளது. அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா உள்ளிட்ட அமைச்சின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை முன்னெடுத்து ஜனவரி மாதம் இறுதிக்குள் அனைத்து வீடுகளுக்கும் அதாவது 75 வீடுகளை மக்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனை இன்று இரவு 7 மணிக்கு அனைத்து ஊடகங்களின் ஊடாகவும் தெரிந்து கொள்ள முடியும். තීන්දුවක් කරන් තියෙනවා මේ ජනවාරි මාසේ අවසන් වෙන්න කලින් සියලුම නිවාස 75ම සම්පූර්ණයෙන් වඩා අවසන් කළා ජනතාවට බාර දෙන බවට අද තීන්දුවක් අරන් තියෙනවා. ඒ තීන්දුව අද හවස 7ට සියලුම මාධ්‍යයෙන් සියලු දෙනාටම දැනගන්න පුළුවන් මාධ්‍ය ප්‍රචාරයෙන් අද ඒ ගත්ත තීන්දුව. மக்கள் தொடர்ந்தும் தர்க்கத்தில் ஈடுபட்டதால் பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலைய உதவி பணிப்பாளர் ELM உதயகுமாருடன் தொலைபேசி மூலம் உரையாடப்பட்டது. දැන් අවුරුදු දෙකට අපදා කළමනාගත ගරු එමෙතුමායි අපදා කළමනාගත අමාත්‍යාංශයේ ලේකම්තුමායි ජාතික ගොඩනැගිලි පරිශ්‍රම සංවිධානයේ අධ්‍යක්ෂ ජනරාල්තුමායි අපදා කළමනාගත මධ්‍යස්ථානයේ අධ්‍යක්ෂ ජනරාල් කියලා මාසෙකට කච්චාවත් වුණ මාධ්‍යවේදී ඇවිල්ලා හිටියා. ඒ අනුව දැන් අද හන්දෑවට මේ විශේෂ මේ ප්‍රවෘත්ති ප්‍රකාශ ඒකවලගේ මේ அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளரின் கூற்றையும் மக்கள் ஏற்கவில்லை. கடந்த 1 வருடமாக வாக்குறுதிகள் வழங்கப்பட்டாலும் அவை நிறைவேற்றப்படவில்லை என மக்கள் குற்றம் சுமத்தினர். இன்று மாலை செய்திகள் ஒளிபரப்பாகும் வரை பொறுமை காக்குமாறு தலைமையக இன்ஸ்பெக்டர் மக்களிடம் கோரிக்கை விடுத்த போதிலும் மக்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. மக்களை சமாதானப்படுத்தும் வகையில் தாமும் செய்திகள் ஒளிபரப்பாகும் வரை மாக்கந்த முகாமில் தங்கியிருப்பதாக தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டர் இதன் போது அறிவித்தார். போட்டோ புடிச்சு இதுதான் உங்க தனி வீடுன்னு காட்டுனீங்க. அந்த உரிமை இப்ப ஏன் இல்லாம போச்சு? ஏன் வீடு உரிமை எங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னீங்க. நீங்க தானே போட்டோவை காட்டி சொன்னீங்க இதுதான் உங்களோட தனி வீடு, அந்த இடம் மாதிரி இல்ல, இந்த இடம் மாதிரி இல்ல, நாங்க உங்களுக்கு பொறுப்பு, நீங்க தானே பொறுப்பளிச்சீங்க. யாரு பொறுப்பளிச்சீங்கன்னு திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும், நான் தான் இங்க போனேன், நான் தான் போட்டோவை காட்டினேன்னு இப்ப தெரியும் உங்களுக்கு. ஆர்ப்பாட்டம் செஞ்சதுலயும் இந்த மந்திரி கிட்ட கேட்டா நீங்க அந்த மந்திரி கிட்ட கேளுங்கிறாங்க, அந்த மந்திரி கிட்ட கேட்டா இந்த மந்திரி கிட்ட கேளுங்கிறாங்க. இதுக்கு முகமாய நிக்கிறது எந்த மந்திரி? எங்களுக்கு தலை தாங்கிறது, எங்களை உயிர் எங்களுக்கு கொடுக்கறது யாரு? இத்தனை உயிர் செத்தும் இந்த மந்திரி மாதிரி எங்களுக்கு இவ்வளவு தூரம் வஞ்சம் செய்யறாங்களே, எங்களை காப்பாற்றுவாங்களா? கடைசி எழுதி எங்களுக்கு ஒரு உறுதி கொடுப்பாங்களா? அது எதுவுமே நடக்கவே நடக்காது. எல்லாம் ஒத்துமையா நாங்க சேர்ந்தா கூட மந்திரிமார் ஒத்துமையா சேர்ந்து எங்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. வெளிநாட்டுல இருந்து மில்லியன் கணக்குல பணங்கள் கொடுத்திருந்தாங்க. உண்மையிலே அந்த மில்லியன் கணக்கு பணத்தை வச்சு எங்களுக்கு கட்டியிருந்தாலே தட்டு வச்சே வீடு கட்டி கொடுத்துருக்கலாம். ஆனா நாங்க தட்டு வச்சு கட்டி கேட்கறோம், சாதாரண ஒரு சின்ன வீடு தான் கட்டி கேட்கிறோம். கூடிய சீக்கிரமா எங்களுக்கு வீடு கட்டித்தாங்க, இப்ப ஜனவரிக்கு வீடு கட்டித்தாரேன்னு சொல்லி எங்களுக்கு சொல்றாங்க. மீரியபெதவில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி பூனாகலை மாக்கந்த பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் கால்நடை அபிவிருத்தி அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் அடிக்கல் நாட்டி வைத்தார். மீரியபெதல முதல்ல தொடங்கணும், அந்த கூமுட்டைக்கு தெரியாதுக்கு தொடங்கி இருக்கோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்மள சில தலைமைகள் இருக்கானுங்க, சில பேர் சொல்லிட்டு தெரியுறானுங்கன்னா 7 பேச்சு வேணும். நீ 15 பேச்சு வச்சிருந்தீங்க, விட்டு கொடுக்க தயாரா இருக்கியா? கொடுப்பியா? கொடுக்க மாட்டியா? கொடுப்பியா?
கொடுக்க மாட்டேன். அப்புறம் என்ன தலைமை வைக்கிறான்? 4 நாள் இங்க வந்து ஜனாதிபதி வீட்டில் இருக்கா, 3வது நாள் நாங்க போறோம், ஜனாதிபதி ஒத்துக்கல. இதனையடுத்து மீரியபெத்தவில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீடமைப்பு திட்டத்தை தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் பழனி திகாம்பரம் மீண்டும் அடிக்கல் நாட்டி ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வு கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி நடைபெற்றது. இந்த ஆரம்பம் வந்து மீரியபெத்த மட்டுமல்ல, மலைய மக்கள் எங்கெங்க வாழ்கிறார்களோ அங்க எல்லாம் இந்த திட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். கடந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே சொன்னாரு, மலைய மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பேன், ஆனா ஒரு தேயிலை கூட கட்ட விட மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இந்த அரசாங்கம் மலைய மக்களுடைய வாக்குகளை, பெருவாரிய வாக்குகளை பெற்ற பிறகு தீர்மானிச்சு மலைய மக்களுக்கு லைத்து வாழ்க்கை ஒழிச்சு தனி வீடு கட்டி சொல்லி, ஆகவே இந்த ஆரம்பிக்க திட்டம் வந்து முழு மலையத்துக்கும் எதிர்காலத்தில் சென்றடையும்.